நிறம் மாறாத பூக்கள். நிவேதா அவசர அவசரமாக சமைத்துக் கொண்டிருந்தாள். அவளின் முகத்தில் ஒருவித சோகம் குடிகொண்டிருந்தது. இதற்கு காரணம் தன் அன்பான கணவன் தன்னை விட்டு சென்று விடுவானோ என்ற கவலைதான். இவர்களுக்கு திருமணமாகி 6 மாதம் தான் ஆகிறது. அருண்மொழி நல்ல அழகானவன். ஒரு தனியார் கம்பெனியில் மேனேஜராக பணிபுரிகிறான். திடீரென்று ஒரு நாள் நெஞ்சுவலி என்று மயங்கி விழுந்தவனை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கி சென்று பார்த்த போது டாக்டர் சொன்ன விஷயம் இவளுக்கு அதிர்ச்சியை தந்தது. இவன் இன்னும் 6 மாதத்திற்கு தான் உயிரோடு இருப்பான் என்று சொன்னவுடன் இவளுக்கு அந்த நொடியே பாதி உயிர் போய்விட்டது போல் உணர்ந்தாள். தன் கவலையை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் வலம் வந்தாள். அந்த கவலைதான் இவளுக்கு. ஏதோ சுயநினைவு வந்தவளாய் மணியை பார்த்தாள். மணி 8 தாண்டி கொண்டிருந்தது. ஓ மை காட், நரேன் 9 மணிக்கெல்லாம் வர சொன்னாரே. இன்னும் சுறுசுறுப்பாய் வேலையை முடித்து விட்டு தன்னையும் தயார்படுத்திக் கொண்டு அருண்மொழிக்கு தேவையான மருந்து, மாத்திரை, சாப்பாடு எல்லாவற்றையும் அருகில் இருந்து கொடுத்து விட்டு அன்பாக தலையை வருடி கொடுத்து மென்மையாக முத்தமிட்டு கிளம்ப தயாரானாள். அருண், நான் போயிட்டு வர்றேன். இதுல புக்ஸ் எல்லாம் இருக்கு. போரடிச்சா எடுத்து படிங்க. நான் வரட்டா என்றவாறு பஸ் நிலையம் நோக்கி நடந்தாள். கனையாளி பத்திரிகை அலுவலகம் என பலபலத்தது போர்டு. நிவேதா இந்த அலுவலகத்தில் வேலைக்கு சேர்ந்து 1 வருடம் தான் ஆகிறது. அறைக்குள் நுழைந்தவள் கண்ணாடி கதவை மெல்ல தட்டினாள். மே கமின் சார்? எஸ் கமின். கம்பீரமான ஆண் குரல் அழைக்க உள்ளே சென்றாள் நிவேதா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் நிவேதா என்றவனுக்கு வயது 30 இருக்கும். நல்ல அழகாக ஹிந்தி பட நாயகனை போல் இருந்தான். நீங்க கிளம்பி இருப்பீர்கள் என்று நினைத்தேன். நீங்கள் இல்லாமலா நிவேதா என்று சாதாரணமாக சொன்னவனின் கண்கள் அசாதாரணமான உணர்வை வெளிப்படுத்தின. நான் நேரம் அங்க வந்துடுறேன் சார். பரவாயில்ல நிவேதா, 2 பேரும் சேர்ந்தே போகலாம். இல்ல சார், நான் பஸ்ல வந்துடுறேன். ஏன் நிவேதா, என்னோடு ஒரே ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்க. என்னை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது ஏன் என் கூட பைக்ல வர மாட்டேங்கிறீங்க? மெல்லிய புன்னகையுடன் அவனை ஏறிட்டவள். எவ்வளவுதான் படிச்சாலும் நாகரிகமா வளர்ந்தாலும் நம்மை பார்க்கிறவங்க தப்பாதான் நினைப்பாங்க. எனக்கும் இது பிடிக்காது. அதோடு தமிழர்களோட பண்பாட்டை கடைபிடிக்கிறேன். தட்ஸ் ஆல். ஏற்கனவே அவள் மேல் அன்பும் பாசமும் ஏற்பட்டிருந்தவனுக்கு இவளின் நாகரிகமான பேச்சும் முன்னெச்சரிக்கை உணர்வும் இவனை கவர்ந்தது. இன்னும் அவள் மேல் காதல் அதிகமானது. தக்க சமயத்தில் அதை வெளிப்படுத்த வேண்டும். என்னோட ஆசைகளை, கனவுகளை சொன்னா ஏற்றுக்கொள்வியா நிவேதா என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான். இவனின் மனநிலையை வெளிப்படுத்தும் விதமாக எங்கிருந்தோ காற்றலையில் பாடல் ஒலித்தது. புத்தம்புது மலரே என் ஆசை சொல்லவா. கற்பனையில் மிதந்து வந்தவன் சற்று நேரத்திற்கெல்லாம் பிருந்தாவன் முதியோர் இல்லத்திற்கு வந்து சேர்ந்தான். சற்று காத்திருப்பிற்கு பிறகு நிவேதாவும் வந்து சேர்ந்தாள். அந்த இடம் ரம்மியமாக இருந்தது. அடர்ந்த மரங்களுக்கு இடையில் அமைதியாக இருந்தது அந்த முதியோர் இல்லம். நிவேதாவின் இதயம் பாறாங்கல்லாய் கனப்பது போல் உணர்ந்தாள். பிற தயவின்றி வாழ முடியாத வயோதிகர்களாய் இங்கும் அங்கும் தவிப்புடன் நடமாடியவர்களை கண்டு
வேதனை அடைந்தாள். அப்போதே ஒரு முடிவுக்கு வந்தாள். 2 முதியோர்களை தத்தெடுத்து அவர்கள் கடைசி காலம் வரை பணம் கொடுக்க வேண்டும். இவங்களை எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பாவமாக இருக்கு நரேன். வேற பிள்ளைகளை கொஞ்சி விளையாடுகிற இந்த வயசுல அகதிகளை போல இங்க என்ன ஒரு சுயநலம். பெற்றவங்களை பாரமா நினைக்கிறவங்க நாளை நமக்கும் முதுமை வரும்னு நினைப்பாங்களா என்றவளை வியப்போடு பார்த்தான் நரேன். என்ன நரேன் சார்? ஒண்ணுமில்ல நிவேதா, சந்தோஷமா இருக்கு நீங்க இப்படி சொல்லும் போது. நானும் இதே நினைச்சேன், நீங்களும் அதையே சொல்லிட்டீங்க. நானும் அவங்களுக்கு ஏதாவது செய்யணும். அந்த முதியோர் இல்லத்தில் எல்லாரிடமும் அன்பாக பேசினாள். அவர்கள் மனதில் உள்ளதை வெளிக்கொண்டு வந்தாள். அவளை பலருக்கு ரொம்ப பிடித்திருந்தது. அவர்களிடம் விடை பெற்றுக் கொண்டு மனதில் பாரத்துடன் வெளியே வந்தனர் இருவரும். நிவேதா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அப்படியே பீச்சுக்கு போய் வரலாமா? என்ன பேச போகிறான் என்ற சிந்தனையோடு போகலாம் என்றால், கடற்கரையில் இன்று அவ்வளவாக கூட்டம் இல்லை. இருவரும் ஒரு இடத்தில் அமர்ந்தனர். முதலில் பேச ஆரம்பித்தான் நரன். நிவேதா, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. என்ன கல்யாணம் பண்ணிக்க போறவ எப்படியெல்லாம் இருக்கணும்னு கனவு கண்டேனோ அது அப்படியே உங்ககிட்ட இருக்கு. அதோடு உங்களை பார்த்த நாள் முதலா என் மனசு என்னிடம் இல்ல. நான் உங்களை விரும்புகிறேன் நிவேதா என்றான் தயக்கத்துடன். நிவேதா தாக்குண்டவளை போல அதிர்ந்தாள். அவள் இப்படி ஆகும் என்று நினைச்சு கூட பார்க்கவில்லை. அதிர்ச்சியை சமாளித்துக் கொண்டு, மிஸ்டர் நரேன், நான் உங்களை நல்ல நண்பராத்தான் நினைச்சேன். உங்களோட பழகினேன். இங்க இப்படி தவற நினைக்கும்படி நடந்திருந்தா என்ன மன்னிச்சிருங்க பிளீஸ் என்றவளை ஏமாற்றத்தோடு பார்த்தான். ஏன் நிவேதா, உங்களை கல்யாணம் பண்ணிக்கிற தகுதி எனக்கு இல்லையா? ஐயோ நரேன், என்ன இதுக்கு மேல தொந்தரவு பண்ணாதீங்க. என்னுடைய சூழ்நிலை அப்படி. தயவு செய்து என்ன மறந்துடுங்க. நம்ம நல்ல நண்பர்களா இருப்போம். மழை வர்ற மாதிரி இருக்கு, நான் வீட்டுக்கு போறேன் என்று சொல்லிவிட்டு கையில் உள்ள மணலை தட்டி விட்டு கிளம்பி சென்றாள். அவள் செல்வதையே பார்த்து கொண்டிருந்தான் நரேன். இப்போது அவன் கண்களில் பெரும் மழை கொட்டத் தொடங்கியது. மறுநாள் ஆபீஸ் வந்தவன் அவள் வராததை கண்டு என்னவாக இருக்கும் என்று தெரிந்து கொள்வதற்காக அவளின் வீட்டிற்கு சென்றான். அங்கே அவன் கண்ட காட்சி அவனை நிலை தடுமாறச் செய்தது. நிவேதாவின் மடியில் அவள் கணவன் அருண்மொழி தலை சாய்த்து படுத்திருந்தான். அவன் தலையை கோதியபடி சிரித்து பேசிக் கொண்டிருந்தாள். இது அதிர்ச்சிக்கு காரணம். திடீரென்று வந்து நின்றவனை கண்டு, வாங்க நரேன் என்று அழைத்து சோபாவில் உட்கார வைத்தார். இவர் என்னோட கணவர் அருண்மொழி. அருண், இவர் என் கூட வேலை பார்க்கிறார் மிஸ்டர் நரேன் என்று அறிமுகப்படுத்தி வைத்தாள். இருங்க நரேன், காப்பி எடுத்துட்டு வர்றேன் என்று கிளம்பியவளை தடுத்தான் நரேன். இல்ல நிவேதா, காப்பி எல்லாம் வேண்டாம். நான் ஒரு வேலையா இந்த பக்கம் வந்தேன். அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தேன் என்று ஒருவாறு சமாளித்துக் கொண்டு வெளியே வந்தான். அவனின் மனம் சுக்குநூறாய் உடைந்திருந்தது. இவளுக்கு திருமணம் ஆயிட்டா? அப்ளிகேஷன் ஃபார்ம்ல அன்மேரிடு தானே இருந்தது. யோசித்தவனுக்கு லேசாக புரிய ஆரம்பித்தது.
தன் அலுவலகத்தில் திருமணம் ஆகாதவர்களுக்கு தான் வேலை என்ற ரூல்ஸ் இருந்தது. அதற்காகத்தான் பொய் சொல்லி இருக்கிறாள். அதுதான் அன்று நம் விருப்பத்தை சொன்ன போது மறுத்திருக்கிறாள். மனவேதனையோடு கால் போனபடி நடந்து சென்றான். நிவேதா என்று அழைத்தான் அருண்மொழி. என்னங்க என்றவாறு அருகில் வந்து அமர்ந்தாள். நான் ஒன்னு சொன்னா கேப்பியா? கண்டிப்பா. நான் இன்னும் எத்தனை நாளைக்கு இருப்பேன்னு தெரியல. நான் இறந்துட்டேன்னா நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும் என்று சொல்லியவனின் வாயை பொத்தினாள் நிவேதா. என்னங்க சொல்றீங்க? இப்படி சொல்ல எப்படிங்க மனசு வந்தது? அழுது கொண்டே கேட்டாள். அவள் கணவன் சொன்னதை அவளால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. தன் கணவனா இப்படி சொன்னது? வெகு நேரம் வரை தூக்கம் வரவில்லை அவளுக்கு. தூக்கம் வராமல் புரண்டு புரண்டு படுத்தவள் விடியும் நேரத்தில் தன்னை அறியாமல் தூங்கி போனாள். காலை 6 மணி. திடுக்கிட்டு கண் விழித்தவள் அவசரமாக படுக்கையை விட்டு எழுந்தாள். எழுந்தவள் ஏதோ ஒரு மாற்றத்தை உணர்ந்தாள். எப்போதும் வழக்கமா தான் எழுந்தவுடன் குட் மார்னிங் சொல்லும் அருண் இன்று அசையாமல் படுத்திருப்பதை கண்டு துணுக்குற்றாள். என்னங்க என்னங்க சிறு நடுக்கத்தோடு அழைத்தாள். எந்த பதிலும் வராமல் போகவே ஓவென கதறினாள். அவன் உயிர் உடலை விட்டு சென்றிருந்தது. அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் வந்து பார்த்து விட்டு ஆறுதல் கூறினார்கள். உற்றார் உறவினர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. நரேனுக்கு தகவல் தெரிந்து வந்தவனுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. அதே வருத்தத்துடன் அவளை தேற்றினான். எல்லா காரியங்களையும் செய்து முடித்தான். காலங்கள் சில கடந்தன. சோகத்திலிருந்து விடுபட நிவேதா நிறைய கதைகள், கட்டுரைகள், நாவல்கள் எழுதினாள். சுமைதாங்கி என்ற நாவலுக்கு சிறந்த நாவலாசிரியை என்ற விருது கிடைத்தது. இன்று வழக்கம் போல் அலுவலகம் வந்தவள் எடிட்டரின் அறைக்குள் நுழைந்தாள். அம்மா நிவேதா, உட்கார். நீ எழுதிய சுமைதாங்கி என்ற நாவலுக்கு விருது கிடைச்சிருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். மனதார பாராட்டினார். தேங்க்யூ சார். உன்னோட திறமைக்கும் உழைப்புக்கும் கிடைச்ச பரிசுமா இது. தொடர்ந்து நிறைய எழுது. உனக்கு வெற்றிகள் பல காத்திருக்கு. அதோடு இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னையிலிருந்து உன்னை துணை ஆசிரியரா நியமிக்கிறேன். உனக்கு சந்தோஷம் தானே என்றார் எடிட்டர் நிரஞ்சன் குமார். ஆனால் இந்த விருது கிடைத்த சுமைதாங்கி என்ற கதையை நம் சேனலில் போட்டு இதுவரை குறைவான பார்வையாளர்களே பார்த்திருக்கிறார்கள். எனக்கு மனசு வலிக்கிறது. ரொம்ப ரொம்ப நன்றி சார் என்றவாறு வெளியே வந்தவள் தன் சீட்டில் அமர்ந்து செய்ய வேண்டிய எழுத்து வேலைகளை செய்துவிட்டு நிமிர்ந்த போது மணி 5 காட்டியது. வீட்டுக்கு கிளம்ப தயாரானாள். தன் ஹேண்ட்பேக்கை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தவள் அங்கே நரன் நிற்பதை கண்டாள். நிவேதா, விருதெல்லாம் கிடைச்சிருக்கு போல. கங்க்ராட்ஸ். அப்புறம் உங்க கூட கொஞ்சம் பேசணும். நானும் வர்றேன். பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் சேர்ந்தே போகலாம். நிவேதா தலையசைத்து விட்டு மௌனமாக நடந்தாள். மழை லேசாக தூறிக் கொண்டிருந்தது. நரேன் தொண்டையை செருமிக் கொண்டு பேச ஆரம்பித்தான். நான் மறுபடியும் கேட்கிறேன்னு தப்பா நினைக்காதீங்க. உங்களை பழைய நிவேதாவா பார்க்க ஆசைப்படுகிறேன். அதனால உங்களை கல்யாணம் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன்.
சாஸ்திரம் சம்பிரதாயம்னு சொல்லி உங்களையே நீங்க ஏமாத்திக்காதீங்க. நரேன், என்ன பேசுறீங்க நீங்க? நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. நான் இன்னும் என் கணவரோட தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். என்ன பொறுத்த வரைக்கும் அவர் சாகல. தயவு செய்து என்ன கஷ்டப்படுத்தாதீங்க பிளீஸ். இல்ல நிவேதா, நீங்க எப்போதும் சந்தோஷமா இருக்கணும். அதுதான் என்னுடைய விருப்பம். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா நரேன்? அருண் கடைசியா இதைத்தான் அவரும் சொன்னார். நான் இனிமேல் உயிரோட இருக்க மாட்டோம்னு நினைச்சுதான் அப்படி சொன்னாரா என்னவோ. ஆனா எனக்கு இஷ்டம் இல்லை. அவரோட வாழ்ந்தது சில காலமானாலும் பல காலம் வாழ்ந்த சந்தோஷம் எனக்கு இருக்கு நரேன். நீங்க என்னை மறந்துட்டு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் செஞ்சுக்கிட்டா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். எனக்கு ஒரு நல்ல நண்பன் தேவை. அது நீங்களா இருக்கணும்னு நினைக்கிறேன். இருப்பீங்களா? அவளின் பேச்சை கேட்டு விக்கித்து நின்ற நரன் சுய உணர்வுக்கு வந்தவனாய் பேச ஆரம்பித்தான். நிவேதா, நீங்க எனக்கு மனைவியா வரணும் தான் ஆசைப்பட்டேன். அது வெறும் கனவா போச்சு. இப்படி ஒரு நல்ல பெண் எனக்கு மனைவியா கிடைக்கலையே என்ற வருத்தத்தை தவிர இப்ப வேற எதுவும் என் மனசுல இல்ல. உங்களுக்கு விருப்பம் இல்லாதப்போ என்ன செய்ய முடியும்? இப்போ மட்டும் இல்ல நிவேதா, எப்பவுமே நான் நல்ல நண்பனா இருப்பேன். இது சத்தியம். உங்களுக்கு வேலியா இருந்து உங்களை காப்பேன். வரேன் நிவேதா என்றவாறு வீதியில் இறங்கி நடக்க தொடங்கினான். லேசாக தூறிக்கொண்டிருந்த மழை பெரிதாக பெய்ய தொடங்கியது. அவன் மனதில் உள்ள பாரம் எல்லாம் மலையினூடே கரைந்து போயிருந்தது. தனக்கு நல்ல நண்பன் கிடைத்து விட்ட சந்தோஷத்தில் அவன் போவதையே பார்த்து கொண்டு நின்றாள் நிவேதா. தொடர்ந்து இது போன்ற கதைகளை கேட்பதற்கு நம் தமிழ் நம்பர் 1 ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நண்பர்களே. வணக்கம்.